அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். அஜிக்கு என்னுடைய கவுண்டர் அனுப்புகிறோன்னு இருக்கிறேன். விருது, அதாவது விருது ஒரு மதம் பிடிச்சோ இல்லை இன்னொரு வசதி வந்து அது விருது கூடுமா கூடாது. என் சொந்த பந்தங்களுக்கு கூடுதலாக நினைக்கிறேன். அது ஆகமா கூடுமா கூடாது. சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த பயணத்தை முன்னிட்டு சொந்த பந்தங்களை உறவினர்களை அழைத்து மண்டபத்தில் வைத்து, தேவைப்பட்டால் மண்டபத்தில் வைத்து விருந்து கொடுக்கலாமா, அது கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது கூடாது, அப்படி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, பொதுவாக விருந்து அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்ட ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைக்கு ஏற்ப இருக்கணும். ரசூல்லா நமக்கு செய்து காட்டிய நடைமுறைக்கு ஏற்ப இருக்கணும். இப்போ விருந்து அப்படிங்கிற ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். விருந்து என்று நாம் ஒன்றை வைப்பதாக இருந்தால் அதற்கும் மார்க்கத்தில் பல வழிகாட்டல் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அனைத்திற்கும் வழிகாட்டலை வழங்கக்கூடிய ஒரு மார்க்கம். வெறுமனை தொழுகை பற்றி மாத்திரம் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. ஒருவர் 5 வேளை தொழுகிறார், ரசூல்லா சொன்னபடி தொழுவிட்டார். வியாபாரத்தில் இஸ்லாத்தை கடைபிடிக்கவில்லை, ஏனைய குடும்பத்தில் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் போதனைகளை பின்பற்றுவதில்லை, அப்படின்னா ஒரு முஸ்லீமா இருப்பாரா? தொழுகை மட்டுமா இஸ்லாம்? தொழுகைக்கு அப்பாலும் இஸ்லாத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. தொழுகையில் அவர் அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதைப் போல வியாபாரத்திலையும் அல்லாஹ் ரசூலினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். தான் உடுத்துகிற ஆடையிலையும் அல்லாஹ் ரசூலினுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். குடும்பத்தில் அல்லாஹ் ரசூலின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்போ இஸ்லாம் என்பது அனைத்திலும் இருக்கிறது, நம்முடைய நடைமுறையில் இருக்கிறது. சிறுநீர் கழிப்பதில் கூட இஸ்லாம் நமக்கு சில ஒழுங்குமுறைகளை சொல்லித் தருகிறதா இல்லையா? நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? கபர்ல வேதனை செய்யப்படுகிற ஒரு மனிதரை பற்றி சொல்லும் பொழுது, லா இஸ்தத்திரு மின் பௌலிஹி, அவர் வேதனை செய்யப்படுவதற்கு காரணம் சிறுநீர் கழிக்கும் பொழுது மக்கள் பார்க்கும் வண்ணம் சிறுநீர் கழித்தார். தம்முடைய மறைவிடத்தை உரிய விதத்தில் மக்களிடமிருந்து பாதுகாக்கவில்லை, மறைத்துக் கொள்ளவில்லை. சிறுநீர் கழிக்கும் போது மறைவிடத்தை மறைக்காத காரணத்தினால தண்டனை. அப்படின்னா இஸ்லாம் நமக்கு எதை சொல்லுவேன்? சிறுநீர் கழிப்பதிலையும் சில ஒழுங்குமுறை இருக்கிறது, அதை நாம் பின்பற்ற வேண்டும். இஸ்லாம்ங்கிறது எல்லாவற்றிலும் நமக்கு சில ஒழுங்குமுறைகளை சொல்லும். அது மாதிரி தான் விருந்து என்று வரும்பொழுது விருந்துலையும் இஸ்லாம் சில நடைமுறைகளை நமக்கு சொல்லும். எதுக்கு விருந்து வைக்கலாம், எதுக்கு விருந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இஸ்லாத்தில் இருக்கு. இப்போ எதுக்கெல்லாம் மார்க்கம் நமக்கு விருந்த சொல்லுது? திருமணத்துக்கு விருந்து வைக்கலாம். அது யார் வைக்கணும்? மாப்பிள்ளை வைக்கணும், மணமகன் வைக்கணும். வலிமா விருந்து சிக்கனமாக எளிமையாக வைக்கணும். அவருக்கு எது சக்தியோ, பேரிச்சம்பழம் தான் முடியும்னா பேரிச்சம்பழத்தை வைக்கணும், டீ பிஸ்கட் தான் கொடுக்க முடியும்னா அதை வைக்கலாம். அதிக செலவு இல்லாமல், ஆடம்பர செலவு இல்லாமல் சிக்கனமாக விருந்து வைக்கலாம். அப்போ திருமணத்துக்கு வலிமா விருந்து, மணமகன், அது ஒரு விருந்து. ரெண்டாவது அக்கீகா, குழந்தை பிறப்புக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்து விட்டது, 7ஆம் நாளில் அக்கீகா கொடுக்கலாம். அது கூட கடமை இல்லை, கொடுக்கலாம். குழந்தை பிறந்ததை ஒட்டி அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தங்களை அழைச்சி ஒரு விருந்து கொடுக்கலாம். ரெண்டாவது அக்கீகாங்கிற அந்த விருந்து. மூன்றாவது புது வீடு கட்டுறார். இன்றைக்கு எல்லோருக்கும் பெருங்கனவாக இருக்கிறது வீடு கட்டுறது. வீடு கட்டி சொந்த வீடு கட்டி முடிச்சிட்டார். இப்போ அந்த வீடு கட்டிய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக நண்பர்கள், சொந்த பந்தங்களை அழைச்சி விருந்து கொடுக்கலாம். மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது, ரசூலுல்லாஹ் அதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ புது வீடு கட்டியதின் பேரில் கொடுக்கப்படுகிற விருந்து அதுவும் இருக்கு. 4வது ஒரு விருந்து இருக்கு, எந்த காரணமும் இல்லாமல், காரணமே இருக்காது, இன்ன காரணம் அப்படிலாம் இல்லாமல் பொதுவாக, ஏங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வாங்க, சொந்த பந்தங்கள்லாம் வாங்க, மாமா மச்சானுக்கெல்லாம் சொல்லி வாங்க, நம்ம வீட்டில் வந்து சாப்பிடுங்க, இது காரணமே இல்லாமல் கொடுக்குற விருந்து அதுவும் மார்க்கத்தில் இருக்கு. அப்போ திருமண விருந்து, வலிமா விருந்து, மணமகன் கொடுக்குற வலிமா விருந்து, அக்கீகா குழந்தை பிறந்ததற்கு பிறகு 7ஆம் நாளில் கொடுக்குற அக்கீகா விருந்து, அதற்கு பிறகு வீடு கட்டியதற்காக வேண்டி கொடுக்கப்படுகிற விருந்து, எந்த காரணமும் இல்லாமல் பொதுவாக சொந்த பந்தங்கள் அழைச்சி எல்லாரும் வாங்க, மாமா மச்சான்லாம் வாங்க, அண்ணன் தம்பிலாம் வாங்க, அக்கா தங்கச்சி வாங்கன்னு ஒரு விருந்து கொடுக்கலாம், எந்த காரணமும் இல்லாமல். இது மார்க்கத்தில் உள்ள விஷயம். இது அல்லாமல் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்களின் பேரில் விருந்து கொடுக்குற நடைமுறை முஸ்லீம்கள்ட்ட இருக்கு. இப்போ உதாரணம் எதுக்கு? கத்னா பண்ணால் விருந்து கொடுக்குறாங்க. ஆண் குழந்தைகளுக்கு கத்னா பண்ணுறாங்க. கத்னா பண்ணால் அதன் பேர் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு விருந்து கொடுக்குறாங்க. இந்த கத்னா பண்ணால் விருந்து கொடுக்குறது இஸ்லாம் நம்ம காட்டி தருதா? இல்லை, ரசூலுல்லாஹ் அதை நம்ம காட்டி தரவே இல்லை. இன்னும் சஹாபாக்கள் தெளிவாக சொல்கிறாங்க, எங்கள் காலத்தில் எங்கள் குழந்தைகளுக்கு யாருக்கா கத்னா செய்யப்பட்டா லா நுது ஆலஹு, அதற்காக எந்த விருந்தும் கொடுக்கப்படாது, விருந்துக்கு நாங்கள் அழைக்கப்பட மாட்டோம், கத்னாவுக்கு விருந்துலாம் இல்லைங்கிறாங்க.
ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் எதுக்கெல்லாம் விருந்து? கத்தனாவுக்கு விருந்து, காது ஊத்துறதுக்கு விருந்து, மூக்கு ஊத்துறதுக்கு விருந்து, எல்லாத்துக்கும் விருந்து, எதுக்கு எடுத்தாலும் விருந்து விருந்து விருந்துன்னு சொல்லி பொருளாதாரத்தை விரயம் செய்யக்கூடிய எல்லாம் சடங்கு சம்பிரதாயமாக ஆக்கிட்டாங்க. விருந்து கொடுக்கலன்னா சமுதாயத்திலேருந்து கேள்வி வரும். விருந்து கொடுக்கலன்னு சொன்னால் காது ஊத்துறதுங்கிறது இஸ்லாத்தில் இல்லை, மூக்கு ஊத்துறது இஸ்லாத்தில் இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு விருந்து கொடுப்பாங்க. கத்தனா கொடுக்கறதுக்கு விருந்து கிடையாது, விருந்து கொடுப்பாங்க. கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இப்படியாக இது போன்ற காரியங்களில் தேவையில்லாமல் விருந்துங்கிற ஒரு நடைமுறையை மக்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் அதுக்கு இடம் இல்லை. அந்த சிக்கலுக்குள் நம்ம சிக்கக்கூடாது. ஹஜ்ஜி விருந்தும் அது மாதிரி தான். ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜு ஒரு வணக்கம், இஸ்லாத்தில் சொல்லப்படுகிற ஒரு வணக்க வழிபாடு. அந்த வணக்க வழிபாட்டில் முழுக்க முழுக்க இறையச்ச உணர்வு தான் நமக்கு இருக்கணும். அல்லாஹ்வுக்காண்டி இந்த வணக்க வழிபாட்டை நாம் செய்கிறோம், விளம்பர நோக்கம் இருக்கக்கூடாது. அங்கே போய் நம்ம செய்ய நம்முடைய பயணம், நம்முடைய செயல்பாடு எல்லாமே அல்லாஹ்வுக்காகங்கிற தூய எண்ணத்தோடு செய்யணும். ஹஜ்ஜினுடைய குர்பானியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுதுதான் திருக்குர்ஆனில் சொல்கிறான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். ஹஜ்ஜில் உள்ள அவங்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான், அதுக்கப்புறம் தான் நமக்கு. நீங்கள் கொடுக்குற குர்பானி கொடுக்குறீங்களே, அதன் இறைச்சி அல்லாஹ்வை போய் சென்றடைவதில்லை, அதன் ரத்தம் அல்லாஹ்வை போய் சேருவதில்லை. ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய உங்களுடைய இறைச்ச உணர்வு தான் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்கிறது. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நமக்கு தான் ரெண்டாவது. அப்போ இறைச்ச உணர்வு தான் அங்கே பிரதானமானது. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய பயணிகள் குறித்து அல்லாஹ் சொல்கிறான், மொத்த ஜவ்வது, ஹஜ்ஜுக்கு போறீங்க, பயணத்துக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் தயார் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த காலத்தில் பயணம் போகிறது ரொம்ப கஷ்டம், உணவுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க. எல்லாவற்றையும் தயார் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு மேலும் குறிப்பிடுகிறான், ஃபஇன்ன கைர ஸாதி அத்தக்வா. நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய முன் தயாரிப்புகளில் ஆக சிறந்தது இறையச்சம். அல்லாஹ் சொல்றான். அங்கே ஹாஜிகளுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கும் பொழுது பயணத்துக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்க. பிரதானமாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியது எது? இறையச்சம். அதை மறந்துடாதீங்க. எனக்காண்டி நீங்க போறீங்க, என்ன அழைப்பை ஏற்று வருகிறீர்கள், இதை அல்லாஹ் உணர்த்துறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தூய களப்பற்ற ஒரு வணக்கத்தை விளம்பர நோக்கமாக நம்ம ஆக்கக்கூடாது. இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படி ஆக்கப்படுகிறது. ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்னா அதன் பேரில் ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆக்கிட்டாங்க. எதுக்கு விருந்து? எல்லாரையும் அழைச்சி நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு சொல்லணும், பயணம் சொல்லணுமா? ஹஜ்ஜிக்கு அவர் போகிறாரு, போயிட்டு வர்றாரு, அவருக்கு சக்தி இருக்குது, போயிட்டு, இதுக்கே எல்லாருக்குமே பயணம் சொல்லணும். அப்படி பயணம் சொல்லணும்னு எனக்கு இஸ்லாத்தில் ஏராளமான கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளை செய்வதற்கு யாராவது நம்ம போய் சொல்லிட்டா போகிறோம். இப்போ தொழுகை கடமை தானே, ஜும்மாவுக்கு தொலை போகிறோம் அல்லது லுகர் தொலை போகிறோம். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் லுகர் தொலை போகிறேன், துவா செய்யுங்க, இப்போ யாராவது சொல்கிறோமா? தொழுகைக்கு போகக்கூடியவர்கள் நாம் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு பயண அழைப்பு கொடுக்குறோமா? கொடுக்கறதில்லை. கடமை நான் போய் நிறைவேற்றுறேன், அதன் பேரில் ஒரு விருந்து கொடுக்குறோமா? தொழுகைக்கு செல்வதற்கு முன்பு எல்லாரும் வாங்க நான் தொலை போகிறேன், அதுக்காக உங்களுக்கு ஒரு விருந்து அப்படி கொடுக்குறோமா? கிடையாது. அப்போ இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நடைமுறையை நம்ம உருவாக்கக்கூடாது. ஹஜ்ஜி என்பது விளம்பர நோக்கில்லாமல் முழுக்க முழுக்க இறைச்ச உணர்வோடு செய்யப்பட வேண்டிய ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தில் எல்லாருக்கும் போய் சொல்றது, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் போய் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன்னு சொல்றது, அதெல்லாமல் அதன் பேரில் அனைவரையும் அழைத்து விருந்து கொடுப்பது, இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத, செய்யவே கூடாது. அப்படி செய்வதே விளம்பர நோக்கம் அதில் வந்து விடுகிறது. மார்க்கம் எதில் நம்ம கொடுக்கணும்னு சொல்லுது அதில் தான் கொடுக்கணும். ஹஜ்ஜுக்கு போகும்போது விருந்து ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு பண்ணாங்களா? அவங்க விருந்து கொடுத்தாங்களா? சஹாபாக்கள் எவ்வளோ ஹஜ்ஜு பண்ணியிருக்கிறாங்க, அவங்கெல்லாம் விருந்து கொடுத்தாங்களா? அந்த நடைமுறை அவங்களிடத்தில் கிடையாது. இன்றைக்கு நம்ம ஊரில் அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை உருவாக்கிட்டாங்க, நாமும் அதில் போய் சிக்கிறோம். அப்போ அப்படி சிக்கி நம்முடைய வணக்க வழிபாட்டை நாம் நாசமாக்கி விடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த விருந்தளித்தல், பயணம் சொல்லுதல், இது மாதிரியான நடைமுறைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சரியான வழிமுறை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.